Hi friends, today சதவீதம் ரிலேட்டட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாம் ஷார்ட்ஸில் சதவீதம் ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்புறம் டுடே பாதி மாடல் சம்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரிமைனிங் மாடல்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரூபாய் 44இல் 25% எவ்வளவு என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே நமக்கு சதவீதம் அப்படின்னு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு கீழே தான் நம்ம 100 போடணும். ஓகேவா? அப்போ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 44 ரூபாயில் 25% கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 44 இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 11 ரூபா வருது. அப்போ 44இல் 25%, 44இல் 25% 11 ரூபா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தீர்வு காண்க. 5 ரூபாய் 25 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ரூபாய் பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம எல்லாத்தையும் ரூபாவாக வச்சுருக்கணும், இல்லைனா பைசாவாக மாற்றிடும். நம்ம இதில் ரூபாயை பைசாவாக மாற்றுறோம். ஓகேவா? இப்போ 5 ரூபாய் 25 பைசா. இப்போது நமக்கு 1 ரூபாய் 100 பைசா தான் ஃபார்முலா. அப்போது இப்போ 5 ரூபாயை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவும் பைசாவுக்கு மாறிடும். அப்போ 5 × 100 + 25 = 525 பைசா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 25 பைசா. அப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 525 பைசா இருக்குது. அந்த 505 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லணும். ஸோ 25 டிவைடட் பை 525 இன்ட்டு சதவீதம் கேட்டதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்ட்டு 100 = நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 21 அப்படின்னு கிடைக்குது. அதாவது நமக்கு 100 டிவைடட் பை 21 ரிமைனிங் இருக்குது. இதை நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 × 21 84 கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் 16 கிடைக்கு. அப்போ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன எழுதுவோம்? ஈவை முழு எண்ணை எழுதிட்டு அப்புறம் வகுத்த எண், வகுத்த எண் 21 கீழே டினாமினேட்டரில் போட்டுட்டு மீதியை நியூமரேட்டரில் எழுதுவோம். 4இல் 16/21% இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு எண்ணில் 16இல் 2/3% ஆனது 40 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு எண், அந்த எண்ணை நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணுக்கு 16இல் 2/3%. இப்போ பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம்? அந்த எண்ணு டிவைடட் பை 100 போடுவோம். அப்போ 16இல் 2/3 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் = எவ்வளோ? 40 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த 16 எப்படி பண்ணுவோம்? 16 × 3 ப்ளஸ் நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ. அப்போ 50 டிவைடட் பை 3 கிடைக்குது. ஸோ 50 டிவைடட் பை 3 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் = 40. நமக்கு என்ன கிடைக்கும்? 50 டிவைடட் பை 300 எக்ஸ் = 40. நமக்கு எக்ஸ் மட்டும் தேவை. ஸோ என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ 40 × 300 டிவைடட் பை 50 நமக்கு ஆன்சர் 240 கிடைக்குது. அப்போ நம்ம தேவையான எக்ஸ் அந்த எண் என்னது? 240. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு 400 கொடுத்துருக்க எண், அந்த 400ல் 25% குறைவான எண் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 400ல் 25% என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 400ல் 25%னால் 100 தான் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த 400லேருந்து 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா 25% குறைவான எண் கிடச்சிரும். அப்போ 400 - 100 = 300. அப்போ நமக்கு ஆன்சர் 300. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் உள்ளது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சம் பார்த்தோம்ல, 5 ரூபாய் 25 பைசான்னு இருந்துச்சு இல்லையா? அதில் என்ன பண்ணோம்? ரூபாயை பைசாவாக மாற்றணும். அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிராமில் கொடுத்துருக்காங்க, கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டில் ஈவனாக ஏதாவது ஒன்று கிராமுக்கு மாற்றணும், இல்லைனா கிலோகிராமுக்கு மாற்றணும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கிலோகிராமுக்கு மாற்றிருக்கோம். 1 கிராம் 1000 கிலோகிராம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? அப்போ மொத்த இதை கீழே போட்டுட்டு நியூமரேட்டரில் 18 கிராம் போட்டுட்டு இந்த கிலோகிராமை கிராமாக மாற்றுறதுக்காக 7.2 × 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 100.
இப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/4ன்னு கிடைக்குது. அதை பர்சன்டேஜுக்கு மாட்டணும்னா 0.25%. அப்போது 18 கிராமில் 7.2 கிலோகிராம் அப்படின்றது என்னது 0.25%. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கணேஷ் தனது வருமானத்தில் 20% சேமிக்கிறார். 2 வருடங்களுக்கு பிறகு அவரது வருமானம் 40% கூடுகிறது. ஆனால் அவரது சேமிப்பு 20% ஆகும். எனவே அவரது செலவினம் எத்தனை கூடுகின்றது? ஆக்சுவலி இது வந்து நான் சிம்பிள் ஷார்ட்கட் மெத்தடில் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து சம்மை வந்து 2 தடவை புரிஞ்சுக்கோங்க. நல்லா நிறைய தடவை 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை மாதிரி வேல்யூஸ் எடுக்கிறது வந்து ரவுண்ட் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ரவுண்டட் வேல்யூ அப்படின்னா ஒன்று 100 இல்லை 100 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், கணேஷ் தனது வருமானத்தில் 20% சேமிக்கிறார். அப்போது நான் என்ன எடுத்துக்கிறேன், அவரோட வருமானத்தை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதில் 20% சேமிக்கிறார். அப்போ 20% அப்படின்னா என்னது, 20 ரூபாய் சேமிக்கிறாரு. 100 ரூபாயில் 20 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ அவரோட செலவு என்னவாக இருக்கும், 80 ரூபாயாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பிறகு அவரோட வருமானம் 40 ரூபா கூடுது. அதாவது 100 ரூபாயாக இருந்தது, இப்போ வந்து 140 ரூபா கூடுது. பட் அவர் சேமிக்கிறது அதே 20% தான் சேமிக்கிறாரு. அப்போது 140ல் 20% வந்து சேமித்தார் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 120 ரூபா இருக்கும். கரெக்டாக 20% சேமித்தது போக மீதம் 120 ரூபா இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவரது செலவினம் எத்தனை சதவீதம். அப்போ 120 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அவரோட செலவினம் என்னவா அதிகரிச்சிருக்கும், 40%. ஏன்னா முன்னாடி நம்ம ஆல்ரெடி 80% செலவழிச்சிருக்காங்க, இப்போது 120% மிச்சம் இருக்குது. அப்போது இது வந்து செலவினம், இது வந்து சேமிப்பு. அப்போ 80க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 40. ஸோ அப்போ அவரோட செலவினம் சதவீதம் வந்து 40% கூடுது. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது எனில் எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரே ஃபார்முலா தான், x + y + xy / 100. ஓகேவா? இதில் எக்ஸ் வந்து என்னது அப்படின்னா குறைக்கப்பட்ட விலை. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைக்கப்படுது அப்படின்னா அதாவது குறைக்கப்பட்ட விலை இங்கே வந்து 30% கொடுத்துருக்காங்க. இப்போ குறைக்கப்பட்ட விலையை நம்ம எப்படி எடுக்கணும், -13 எடுக்கணும். அது மாதிரி அதிகரிக்கப்பட்ட விலையை வந்து எப்படின்னு எடுக்கணும், +13 எடுக்கணும். இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பென் விற்கிறோம் அப்படின்னா அதை வந்து நான் 10 ரூபா குறைக்கிறேன் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன சொல்லணும், -10 அப்படின்னு போடணும். இதை மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும். இதில் பாருங்கள், இதில் புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது. அப்போ குறைக்கப்படுகிறது அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்திருக்கோம், -30 அப்படின்னு போட்டிருக்கோம் எக்ஸுக்கு. சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படுகிறதுனால பாசிட்டிவ் +30 + x -30 × +30 / 100. இப்போது -30 + 30 நமக்கு வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ரிமைனிங் -900 / 100 கிடைக்கும். ஸோ -9. -9னா என்னது, டிக்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் கிடச்சிருக்கு. ஸோ தேவையான குறைவு சதவீதம் வந்து 9%. இதே இதை அதிகரிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 2 எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40% ஆகும். சிறிய எண் 48 எண்ணில் பெரிய எண்ணை கண்டுபிடி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 எண்ணை வந்து கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய எண்ணின் சிறிய எண் ரெண்டுக்கும் கழிக்கும்போது அதோட வித்தியாசம் என்னவா, பெரிய எண்ணில் 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சிறிய எண் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது பேசிக்காக எப்படி எழுதுவோம்னா, x - y எழுதும்போது இதை வந்து பெரிய எண், இது வந்து சிறிய எண். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பாசிட்டிவ்னு கிடைக்கும். அதனால் x - y இதோட வித்தியாசம் என்னது, பெரிய எண்ணில் 40%. இதில் பெரிய எண் என்னது, எக்ஸ். 40%னா என்ன பண்ணுவோம், 40 / 100. இதுதான் ஃபார்முலா. இதில் என்ன கொடுத்துட்டாங்க, சிறிய எண் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒய் வந்து கொடுத்துட்டாங்க, y = 48. அதை தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். x - 48 = 40 / 100x.
ஏன்னா நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 40x டிவைடட் பை 100 கிடைக்கும் ஈக்குவல் டு 48. ஸோ 60 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 48. அப்போ 60x ஈக்குவல் டு 4800 கிடைக்குது. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு 80 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 40 15% ஆனது மற்றொரு எண்ணில் 25%ஐ விட 2 அதிகம் எனில் அந்த எண் யாது? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சைடு 40 15%. அப்போ எப்படி போடுவோம்? 40 × 15 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மற்றொரு எண்ணில் 25%ஐ விட 2 அதிகம். மற்றொரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 25%னா 25 டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 அதிகம். அப்போ +2ன்னு போட்டுக்கிறோம். இதுதான் நம்ம சம்மிலேருந்து கொண்டு வந்த ஈக்குவேஷன். இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 600 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 25x + 200 டிவைடட் பை 100 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1994 to 95 இந்திய பருத்தி ஏற்றுமதி 290 கோடி எனில் டீ ஏற்றுமதி 210 கோடி எனில் மொத்த ஏற்றுமதியில் பருத்தி ஏற்றுமதி டீ ஏற்றுமதியை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது தேவையான சதவீதம், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சதவீதம் கேட்டிருக்காங்க நமக்கு? பருத்தி ஏற்றுமதி டீயை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. இப்போ பருத்தி ஏற்றுமதி 290 மைனஸ் 210. எது? டீ ஏற்றுமதி 210 டிவைடட் பை மொத்தமாக ஏற்றுமதி ரெண்டும் சேர்த்து எவ்வளவு? 500 கிடைக்கும். டிவைடட் பை 500 இன்ட்டு சதவீதம் கேட்டதுனால 100. ஓகேவா? ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 80 டிவைடட் பை 500 இன்ட்டு 100. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணி நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 16% கிடைக்கும். இதுதான் ஆன்சர். பருத்தி டீ ஏற்றுமதியை விட 16% அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மாடல் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் எண்ணிக்கை இந்த மாதிரி கேட்பாங்க, அந்த சம்மு. அப்புறம் மக்கள் தொகை வந்து சில ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவு இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும், அந்த மாதிரி சம்ஸ்க்கு இருக்குது. அது எல்லாமே நாளைக்கு பார்த்தோன்னா சதவிகிதம் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருக்குது. நான் அதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.